நம்ம இப்போது லடாக் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோங்க. 22 ஜூலை அன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். என்ன ரூட்டு பிளானு, அப்போ நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ அதெல்லாம் சொல்லலான்றதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ டெல்லி டு சண்டிகர் இவ்வளோ தான் என் பிளானில் இருக்குது. இப்படி தான் போக போகிறோன்ட்டு. ஸோ இங்கே போய் எங்கெங்கே போக போகிறோன்ற பிளான் எனக்கு இல்லை. ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ ஒர்க்கு பார்த்துட்டு இப்போ தான் பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். டைம் 12 ஆகுதா. சம்பவம் நடக்க போகுது. நிறைய இந்த வீடியோவில் சம்பவம் நிறைய நடக்கும்னு எனக்கு ஐடியா இருக்குது இப்போவே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இந்த vlog நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போது லடாக் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோங்க. ஃபுல் பேக்கேஜ் எல்லாத்தையுமே பேக்கேஜ்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். பைக்கும் ரெடி, நானும் ரெடி. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21 ஜூலைங்க. போன வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க 21 ஜூலை நான் கிளம்புற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நமக்கு ஒர்க் அதிகமாக இருந்தனால கிளம்ப முடியலை. ஸோ அதனால் நாளைக்கு போகிறோம். 22 ஜூலை அன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். அதனால் ஃபுல்லாக பேக்கிங் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் பேக்கிங் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள். இதாங்க, இது நம்மளோட டாப் பாக்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கரிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஷார்ட்டில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயில் போட்டுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் செப்பல் எல்லாம் போட்டேன். இது நம்மளோட ஜரிக்கேனு. அப்புறம் இப்படியே திருப்பினோம்னா இங்கே வந்து நம்மளோட டைல் பேக்கில் எல்லா ட்ரெஸ்ஸு, அப்புறம் செயின் லூப்பு, அது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதுவெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட டென்ட்டு, அப்புறம் இது வந்து நம்மளோட ஹெல்மெட்டோட கேமரா செட்டப்பு, டேங்க் பேக்கு, ஹைட்ரஜன் பேக்கு. படப்படன்னு உங்களுக்கு நான் வச்சிருந்த திங்ஸ்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு போன வீடியோ நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் தான் நான் அதை பெருசாலாம் சொல்லலை. இப்போ இந்த வீடியோ எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, எப்படி போக போகிறோம், என்ன ரூட்டு பிளானு, அப்போ நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ அதெல்லாம் சொல்லலான்றதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். மிக பெருசு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு ரைட் நான் போவேனான்றது எனக்கு தெரில. நான் பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மாதிரி லடாக் தான் போகணுன்ற ட்ரீம்லாம் எனக்கு இல்லாமல் தான் நான் கிளம்புனேன். ஜஸ்ட் எனக்கு பைக் ஓட்டினா போகுதுன்ற ஐடியாலாம் இருந்தேன். ஸோ இங்கெல்லாம் ரைட் பண்ணும்போது லடாக்ன்றது நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்றப்ப அந்த டைமில் தான் எனக்கு அது ஒரு ட்ரீம் ரைடு மாதிரி மாறுனுச்சு. அதனால் இப்போ லடாக் கிளம்ப போகிறோம். ரொம்பலாம் பிளான் பண்ணலங்க. ஏன்னா என் வண்டி நான் அப்போ இருந்து ரெடி பண்ணிட்டே வந்தேன். திங்ஸ்லாம் என்கிட்ட வச்சுட்டே இருந்துருந்தேன். ஸோ டக்குன்னு கிளம்பி போக போகிறோம். அவ்வளோதான் பிளான் இப்போதைக்கு. அவ்வளோதாங்க, சும்மா போவோம். பெரிய பிளான்லாம் பண்ணுறோம். நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கும் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கே பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கரெக்டான ரூட்டே நான் வந்து பிளான் பண்ணலைங்க. ரூட்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, அப்படியே கிட்ட போனோம்னா இந்தியா மேப்பு. இது என்ன ஐடியானா, நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு 7th 8th படிக்கும்போது நமக்கு வந்து இந்தியா மேப்பில் வந்து ஸ்டேட் நேம் கொடுத்து அந்த ஸ்டேட் நேம் வந்து அங்கே மார்க் பண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். எனக்கு வந்திருக்கு. அது வந்து அப்போ இருந்தே எனக்கு ஒரு ஆசை. நம்ம இந்த மாதிரி கையை வச்சு கண்டுபிடிக்கிறது. எனக்கு அதெல்லாம் ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்போ இருந்தே. ஏன்னா எனக்கு அது மாதிரி இந்தியா மேப்பில் அப்படி சுத்தணுன்ற ஐடியாலாம் ரொம்பவே ஆசை இருந்திருக்கு எனக்கு. அதனாலேயே இதை மாதிரி ஒரு மேப் எடுத்து நான் வாங்கி ஓட்டிட்டேன். என்ன தான் கூகுள் மேப்பு வேறு எந்த மேப் இருந்தாலும் இது மாதிரி கையை வச்சு இப்படி பார்க்குறது சுகம் வந்து கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கி ஓட்டினேன். ஸோ இது எப்படி போக போகிற ரூட் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே வாங்க. ஸோ இதான் நம்மளோட 2025 இந்தியா மேப்பு. ஃபுல் டூரிசம் எல்லாமே இருக்கும். எல்லா ரோடு, எல்லா சின்ன பாயிண்ட் வரைக்கும் எல்லா ஊருமே இதில் நோட் பண்ணியிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி தான் அதை வாங்கினேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னையில் இருக்குமா. சென்னை டு ஹைதராபாத் டு நாக்பூர் டு ஜான்சி டு ஆக்ரா டு டெல்லி டு சண்டிகர் இவ்வளோ தான் என் பிளானில் இருக்குது. இப்படி தான் போக போகிறோன்ட்டு. ஸோ இங்கே போய் எங்கெங்கே போக போகிறோன்ற பிளான் எனக்கு இல்லை. அப்புறம் திருப்பி எப்படி வரப்போகிறன்ற பிளானும் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து திரும்பி வரும்போது இப்படி வந்து ராஜஸ்தான், குஜராத், மும்பை, கோவா வந்துட்டு கோவாலேருந்து பெங்களூர் டு சென்னை வரலான்னு எனக்கு பிளான் இருக்குது. ஆனால் அந்த பிளானில் வருவானான்றது எனக்கு தெரிலங்க இப்போ வரைக்கும். என்னடா நீ பெரிய பிளானே பண்ணாமல் கிளம்புறேன்னா எப்படா போயிட்டு வருவேன் அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு யோசனை இருக்கலாம். எனக்கே அது பெரிய யோசனையாக இருக்குது. பட் ஆனால் இது மாதிரி பிளான் பண்ணி கிளம்புறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி நடக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். அதனால் அப்போலாம் நான் பிளான் பண்ணலை. நம்ம ஒரு மாதிரி ஃப்ளோவில் போகிறதுக்கு ஒரு ஐடியா மட்டும் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த ஐடியா தான் எனக்கு இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு லேல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு தெளிவான ஒரு டீட்டெயில் இல்லை எங்கெங்கே போகணுன்றது லேல. அதனால் எனக்கு போகும்போது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து நிறைய விளாக் பார்த்தேன். இது மாதிரி லே போகும்போது எந்தெந்த ரூட்டில் போகலாம், லேல போய்ட்டு என்னென்ன சுற்றி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம், லடாக் போய்ட்டு என்னென்ன சுற்றி பார்க்கணும் பிளேஸ்லான்றதுக்கு நான் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் பார்க்கலான்னு பார்த்தேன். நிறைய பேர் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லலை. ரொம்ப பழைய வீடியோலாம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2025 உள்ள வீடியோஸ் நிறைய பேர் சொல்லலை. அதனால் நம்மளே போய் ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் எந்தெந்த பிளேஸை விசிட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலான்ற ஐடியாவில் தான் நான் போகிறேன். கண்டிப்பாக என் வீடியோவில் வந்து எப்படி போனேன், இப்படி போகலாம், இத்தனை நாள் ஸ்டே பண்ண இப்படி சுற்றி பார்க்கலான்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு நான் நோட் பண்ணுறேன். என் வீடியோ பார்த்து உங்களால் லடாக் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அப்படி கிடைக்கல. ஸோ அதனால் நானாக தான் அப்படி கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.
ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட ரூட் பிளான். வரும்போது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 25 நாள், மேக்ஸிமம் 30 நாள் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு 30 நாள் வெளில ஃப்ரீயாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றணுன்ற ஐடியா எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசையாக பேராசைன்னு சொல்லலாம், அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போது அப்படி நடக்க போகுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எப்படி நான் இதை சொல்லி எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அவ்வளோதாங்க. என் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசாக இல்லை, ஒரு 60-70க்குள்ளே தான் பட்ஜெட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நம்ம கையில் இப்போ இவ்வளோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு 35 தான் என்கிட்ட இருக்குது. இந்த மந்த் எண்டு, அதான் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் வரும்போது எனக்கு ஒரு சேலரி மாதிரி ஒன்று வரும், நான் ஒர்க் பண்ணது அதெல்லாம் சேர்த்து போட்டு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் போகிறேன். எடுத்துகிட்டு போகிறது என்னவோ 35 தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது இப்போக்கி எனக்கு போகிறதுக்கு ரொம்பவே எனஃபாக இருக்கும். வரத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கலான்ற பிளானில் தான் போகிறேன். நம்ம வண்டி பெட்ரோலே அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் நமக்கு வேணும். ஒரு அதாங்க எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60-70, மேக்ஸிமம் 70 வரும். ஏன்னா நிறைய பைக் எடுத்துகிட்டு போனவங்க நான் வீடியோஸ் பார்த்ததில் ஒரு 70 மேக்ஸிமம் வருது. நம்ம வந்து Duke 390 கொடுக்குற மைலேஜுக்கு ஏற்ற ஒரு பைக்லாம் இருக்குல்ல, அந்த ஈக்குவலில் பார்க்கும்போது அந்த பைக்கில் கொடுத்தா நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு 70 வரும்ன்ற ஐடியா எனக்கு இருக்குது. டென்ட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் டென்ட்டில் ஸ்டே பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரைட் பண்ணும்போது டென்ட்டில் நானாக டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலாம் இல்லை. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் போகிறேன். கண்டிப்பாக டென்ட்டில் அதிகமாக ஸ்டே பண்ணுவேன். ஒரு நாள் டு ஒரு நாள் கண்டிப்பாக ரூம் எடுப்பேன். அதனால் நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒய்ஃபைஸ் எல்லாம் வேணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரூம் எடுப்பேன். அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆக முடியும். ஸோ அதனால் அவ்வளோதாங்க. இதாங்க ஒரு மாதிரி இந்த வீடியோ எப்படி வரும்லாம் தெரில. ரொம்ப டயர்டாக லோவாக பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா பேக்கிங் பண்ணிட்டு நிறைய ஒர்க்குங்க இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ ஒர்க்கு பார்த்துட்டு இப்போ தான் பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். டைம் 12 ஆகுதா. ஸோ தூங்கிட்டு காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்து கிளம்பணும். அதனால் 22 மார்னிங் கிளம்புறேன். தெளிவாக நோட் பண்ணிங்க டைம் டேட்டை. ஏன்னா வீடியோஸ் எப்போ வரும்னு எனக்கு தெரில, அதனால தான் டேட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் அதிகமாக கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்சது நான் போகிற ப்ளேஸை முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துனா உங்களுக்கு விலாகாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரியும் பண்ணலன்னு நான் சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் என் சைடில் இருந்து எனக்கு புரிகிற மாதிரி தான் நான் வீடியோ எடுப்பேன், ரூட்லாம் போகிறது. ஸோ அதே மாதிரி என் வீடியோ பார்த்தா உங்களுக்கும் புரியும். இப்படிலாம் போனால் இப்படிலாம் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு அதை மாதிரி தான் நான் டீட்டெயிலாக விலாக் பண்ணுவேன். கண்டிப்பாக டீட்டெயிலாக விலாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியன் எப்படின்றதுமே இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னாலும் நான் அதே மாதிரி பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒருத்தவங்க லடாக் போகிறான் பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலாம் பரவாயில்ல, அவங்களுடைய இது இக்னோர் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இதோட வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரைடு நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் அடுத்த வீடியோ நீங்கள் வந்து ரைடு வீடியோ தான் பார்ப்பீங்க. ஜாலியாக போகலாம், பிளானே பண்ணாமல் ஜாலியாக போயிட்டு வரலான்ற ஐடியா தான் கிளம்புறேன். அப்போ போயிட்டே இருப்போம், என்ன பண்ண பெருசாக வந்துட போகுது அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம பைக்கில் டயர் மட்டும் ஒன்று மாற்றலை. டயர் எவ்வளோ தூரம் ஓட போகுதுன்னு எனக்கு தெரில. சம்பவம் நடக்க போகுது. நிறைய இந்த வீடியோவில் சம்பவம் நிறைய நடக்கும்னு எனக்கு ஐடியா இருக்குது. இப்போவே பார்ப்போம், 1 by 1 வரப்போகுது. நம்ம லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது வந்து நிறைய நடக்கும். என் லைஃப்பில் அதிகமாகவே நடக்கும் அது. ஸோ அது மாதிரி நடந்துகிட்டே வரட்டும். நானும் அது ஒன்றா ஏற்றிட்டே வருவேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்பையுமே ஜாலியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.